ஹலோ கைஸ், வெல்கம் டு பப்பாஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம அரிசி பருப்பு எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் சின்னதாக வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. 2 வரமிளகா இல்லாட்டி பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இது கைஸ், நம்ம ஃபஸ்ட்டு இப்போ கடுகு போட்டுக்கலாம் கைஸ். நாங்கள் நேர்கடவே பூஜையெல்லாம் பண்ணி இது பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம இது போடுவோம், பாருங்க. கொஞ்சம் அளவான ஆயில் போட்டிருக்கோம். நீங்களும் ஆயில் அதிகமாக எடுத்துக்காதீங்க. ஓகே, விறகெல்லாம் வச்சுக்கலாம் கைஸ். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா என் அக்கா இதெல்லாம் இதெல்லாம் கட் பண்ணிகிட்ருக்காங்க. பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. தக்காளியை பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. வெங்காயம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. ஆமாம் கைஸ், இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதெல்லாம் வெந்துட்டுருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான மசாலா வந்து இதெல்லாம் போட்டுக்கோங்க. கையில் கிடைக்க மசாலாலாம் எடுத்து போட்டுக்கோங்க. ஓகே, இது நல்லா வெந்துருச்சு அக்கா. நான் இதை எடுத்து போட்டுறேங்க்கா. ஓகே, நம்ம இப்போ இது போட்டுடலாம். நல்லா இதான உடனே வெங்காயம், மிளகாய் எல்லாம் போட்டுருங்க. ஓகே கைஸ், போட்டாச்சு கைஸ். இங்கே பாருங்கள் கைஸ், உள்ள வெங்காயம் எல்லாம் இருக்குங்க கைஸ். அப்புறமேட்டு இதை வந்து நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாம் கைஸ், நல்லா வதங்குற வரைக்கும். கைஸ், கருவேப்பிலை போட்டுக்கலாம். இரு கைஸ். அனு இல்லை, இதெல்லாம் வேகணும் இல்லை. இரு கொஞ்ச நேரம் இதெல்லாம் நல்லா இதாகும். ஓகே, இப்போ நம்ம விறகெல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் இது வேக. பாருங்க, நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற மாதிரி இருந்தால் நீங்கள் இதெல்லாம் போட்டுக்கலாம். கைஸ், இங்கே பாருங்க எப்படி எரியுதுன்னு. ஓகே, நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் குட்டீஸ்க்கு இது யாராவது இருந்தாங்கன்னா, அடியால் நாங்கள் விளக்கு வச்சுருக்கோம், அதனால தான் இப்படி நல்லா எரியுது. இல்லைன்னா நாங்கள் 2 மணி நேரம் வெயிட் பண்ணணும் இது எரிய. ஸோ அதனால் உங்கள் வீட்லேயும் குட்டீஸ் யாராவது இருந்தால் நீங்களும் இந்த மாதிரி எல்லாம் வாங்கி கொடுத்து அவங்கள வந்து கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணுங்கள். அக்கா இப்போ கலருக்கா எப்பயுமே ஃபோன் பார்த்து இருக்க குட்டீஸ்க்கு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்க ஜாலியாக விளையாடுவாங்க. ஓகே கைஸ், இது பாருங்கள். இது வந்து நம்ம நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். ஓகே கைஸ், பாருங்கள்.